வணக்கம் நண்பர்களே. டாப் 20 பேட்சோடைய ஜிஎஸ் கொஷினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இது டெஸ்ட்டு 1. இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாத இருந்தால் நீங்கள் இந்த இதுக்கான கொஷின் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன், டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களோட டைம்ன்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அதாவது எவ்ரி சண்டே கொடுத்துருக்கோம். இதை ஃபாலோ பண்ணுறவங்களும் கரெக்டாக ப்ராப்பராக போகும். இல்லை கொஞ்சம் டைம் முன்ன பின்ன போகுது அப்படின்னாலும் நீங்கள் பொறுமையாக கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் சரி, அப்பப்போ படிச்சுட்டு டெஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு குட்டாக இருக்கும். மற்றபடி வந்து இர்ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து சூட்டபுளாக இருக்காது. சரி, ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் நம்ம என்ன சொல்லிட்டோம், இது டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இதுக்கான சப்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இது பண்ணுவோம். நீங்கள் சப்போஸ் இல்லை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம். 101 நான் ஆரம்பிக்கிறேன் கொஷின்னு. 1க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 2க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 102க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. 103க்கு பார்த்தீங்கன்னா 3. இதுக்கு பார்த்தீங்கன்னா டி. 104க்கு சி. 105க்கு பார்க்கலாம். 105க்கு பார்த்தீங்கன்னா டி. 106க்கு பார்த்தீங்கன்னா டி. 107 ஏ. 107க்கு ஏ. 108க்கு கொஸ்டின் கொஞ்சம் படிக்கலாம், வெறுமனே படிக்க மாட்டேங்குது. கீழ்கண்டவர்கள் இந்திய அரசியலமைப்பு சபையின் சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. டி வந்து பிஎன் ராவ். அடுத்தது 109 ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது கீழ்கண்ட எந்த நீதியில் அடங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பே. அடுத்தது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரம் கற்பிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன் மேற்கண்ட கூற்றை கூறியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். 111 பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. 112 எந்த காரணி இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் கீழ்கண்ட இது வந்து குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாம்பே, அதாவது பி. 113 பின்வருவனவற்றை இந்தியாவில் இரட்டை ஆட்சி மற்றும் நேரடி தேர்தல்களை அறிமுகப்படுத்திய சட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 113க்கு பார்த்தீங்கன்னா பி. பாம்பே. அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ஏ குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. காலவரிசைப்படுத்துக யார் பார்த்தீங்கன்னா 115க்கு பார்த்தீங்கன்னா பாம்பே. அடுத்தது ஹிஸ்ட்ரி ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு இஸ் எவிடென்ட் ஃப்ரம் டேஷ் இன்ஸ்கிரிப்ஷன் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். அதாவது நம்ம சொல்லுவோம்ல உள்ளாட்சி, இந்த உள்ளாட்சி பற்றிய கல்வெட்டு எது மூலமாக அறியுதுன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர் ஏ. அதுக்கடுத்தது பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, பொறுத்துக. அடுத்தது மீன் வடிவம் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எந்த தொல்லியல் தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. கீழடி. அடுத்தது பொருந்தாததை கேட்குறாங்க. ஆட் ஒன் அவுட் பார்த்தீங்கன்னா 119. 119க்கு ஆன்சர் டி. பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா ஆன்சர், இதுக்கான ஆன்சர் டி. 121க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. 122க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. 123க்கு ஏ. 124க்கு பாம்பே. 125க்கு ஏ. 126க்கு பாம்பே. 127க்கு பாம்பே. 127க்கு பாம்பே. 128க்கு பார்க்கலாம். 128க்கு பார்த்தீங்கன்னா
பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேசியன் சி, பாம்பே. 129 மெகாலித்திக் ஏஜ், மெகாலித்திக். 129 மெகாலித்திக் பெருங்கற்காலம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. கொடுமால் புதைகுழிக்கு அருகில் காணப்படும் டேஷ் காலத்தை சேர்ந்தது. இரும்பு காலம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 130 கருப்பு மற்றும் சிவப்பு பானைகள், சிவப்பு பானை ஓடுகள் ஓகேவா பொறிக்கப்பட்டது உஜ்ஜினி சின்ன நாணயங்கள் கேட்குறாங்க. 130க்கு பார்க்கலாம். 130க்கு பார்த்தீங்கன்னா மாளிகை மேடு. 131 பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருளை டேஷ் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், பாண்டிய காவடகா, அடுத்தது அது இல்லாமல் அர்த்த சாஸ்திரம், இது ரெண்டும் ஒரே நூல் தான். அப்போ ஏ அண்ட் சி போட்டிருந்தா அவங்களுக்கு ஆன்சர் ஏ அண்ட் சி. அதுக்கடுத்து பார்க்கலாம். பிளினி இந்தியாவின் முதல் பேரங்காடி என எதை குறிப்பிடுகிறாருன்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், இது வந்து முசிறி தான் அவர் சொல்லியிருப்பார். சி. இவ்விடம் தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்கால நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். மேல் குறிப்பிட்டுள்ள இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழடி தான். அதுக்கு அடுத்தது, வரலாற்றுக்கு முந்தைய காலம் எந்த காலகட்டத்தில் சுடும் உருவக்கலை வழக்கத்திற்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய எந்த காலகட்டத்தில் வந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நியோலித்திக் சி, புதிய கற்காலம். அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து பாம்பே பி. அதுக்கடுத்தது 136 பாருங்கள், இதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. 137 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், சரிங்களா, தவறாக பொருந்துள்ளது. அதுக்கடுத்து பார்க்கலாம். 138 பாம்பே. கீழ்காண எந்த திட்டம் வேளாண்மையும் கிராம பொருளாதாரத்தையும் மையமாக கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வேளாண்மையும் கிராம பொருளாதாரத்தையும் மையமாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா காந்திய திட்டம் தான் இதுக்கான ஆன்சர், காந்திய திட்டம். அதுக்கடுத்தது வாங்கும் திறன் சார்ந்த பிபிடி, பர்ச்சேஸ் பாரிட்டி பவர். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய திறன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து 3 தான். அடுத்தது, முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முன்னேறிய நாடுகளின் இயல்புகள் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து டி. அடுத்தது, இந்திய பொருளாதாரம் டேஷுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பு மிக்சடு தான். அதுக்கடுத்து பார்க்கலாம். தேசிய வளர்ச்சி குழுவை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. தேசிய வளர்ச்சி குழு NDC வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஆன்சர் பாம்பே. 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டங்களை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அதுக்கடுத்து, சரியான இணைகளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மட்டும்தான் சரி. அதுக்கடுத்தது, கரிபியாட்டாவை பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் பற்றி கேட்டிருக்கேன். எந்த 5ஆண்டு திட்டத்தில் வந்து இதோடைய இது கேட்குறாங்க. 6வது 5ஆண்டு திட்டம் தான். 6, 5 ஒரு குழப்பமாக இருக்கும், இது 6 எடுத்துக்கங்க. 12வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்கள், பாம்பே. இது விரைவான, அதிகமான, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்றாங்க, சரிங்களா. அதாவது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய நிலையானன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம 11வது 5ஆண்டு திட்டம், சரிங்களா. அது இந்த வார்த்தைக்கு நிலையானன்ற இல்லைன்னா அது 12வது 11வது, ஓகேவா. இது வந்து 12, அது 11. அதுக்கடுத்து பார்க்கலாம். 149 பாருங்கள். சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி என்பது பின்வரும் எந்த 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. 9 தான். அடுத்தது, 10th 5 இயர் பிளான்
பீரியட் வாஸ் டேஷ்னு கேட்குறாங்க. 10 ஆண்டு திட்டம், 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா பீரியட் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2002 to 2007. பசுமை புரட்சியோடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பசுமை புரட்சியோடைய தந்தை வந்து இவர் தான், சாமிநாதன் தான். 152 பார்க்கலாம். 152க்கு பார்த்தீங்கன்னா சி. 153க்கு பார்த்தீங்கன்னா சி. 154க்கு டி. 155க்கு டெல்லி. 156க்கு பாருங்கள். 156க்கு பாருங்கள் 80. அடுத்தது 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 49. அடுத்தது பார்க்கலாம். அதாவது ஏபிசிடி கொடுத்துட்டாங்க மற்றும் ஈன் சராசரி எல்லாத்தையும் டேட்டா கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். 34. அடுத்தது 159க்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர். 160க்கு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். 161க்கு பார்க்கலாம் ஏ ஆன்சர். 162க்கு ஏ. 162க்கு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். 163க்கு பாருங்கள் 13 பாம்பே. 164க்கு பாருங்கள் ஏ. 165 பாருங்கள் 70. 166 பார்க்கலாம். 166க்கு பார்த்தீங்கன்னா ஏ. 167க்கு பார்க்கலாம் ஏ. 168 பார்க்கலாம் ஏ. 169 பார்க்கலாம் சி. 169 சி. 170 பார்க்கலாம். 170க்கு ஏ. 171 பார்க்கலாம். 171க்கு பார்த்தீங்கன்னா டெல்லி. 172க்கு பார்க்கலாம் ஆன்சர் சி. 173க்கு பார்க்கலாம். 72 சொல்லியாச்சா? இந்த கொஷின் டபுளிங் ஆயிடுச்சா? ஓகே. 173க்கு சி. 174 பார்க்கலாம். 4க்கு பார்த்தீங்கன்னா 74க்கு பாம்பே. 175க்கு பார்க்கலாம் சி. 176க்கு பார்க்கலாம் ஆன்சர் சி ஏ. 177 பார்க்கலாம் ஆன்சர் பாம்பே. 178 பார்க்கலாம் ஏ தான் ஆன்சர். 178க்கு ஏ தான் ஆன்சர். 179 பார்க்கலாம். 180 பார்க்கலாம். 180 பாருங்கள். 180 வந்து டெல்லி. 181க்கு பார்த்தீங்கன்னா none of the above. 182க்கு பார்க்கலாம் டெல்லி. 183 பொறுத்துக்க ஏ. 184க்கு பார்த்தீங்கன்னா பாம்பே. 185க்கு பார்க்கலாம் ஏ. 187க்கு பாருங்கள் 187க்கு சி. 188க்கு பாம்பே. 189க்கு பாருங்கள் சி. 190க்கு பார்க்கலாம். 190க்கு வந்து ஏ. 190க்கு ஏ. 191க்கு பார்க்கலாம் பாம்பே. 192க்கு பார்க்கலாம் ஏ. 193க்கு டெல்லி. 194க்கு பார்க்கலாம் டெல்லி. 194க்கு வந்து சி.
195 பார்க்கலாம். 195க்கு டெல்லி. நூற்றி 96க்கு வரலாம். 96க்கு செகண்ட் ப்ளஸ் பி. 197க்கு பார்க்கலாம். ஜிஎஸ்எல்வி F16. 199 பார்க்கலாம். 198 பார்க்கலாம். 2021 199 பாம்பே. 283.3. இந்த கொஷின் வரைக்கும் முழுமையாக அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். இதில் ஏதாவது தப்பு தவறுகள் எதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து இண்டிகேட் பண்ணலாம். யோசிக்கவே தேவை கிடையாது. கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் ஏற்றுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வந்துட்டேன். நீங்கள் அடுத்த டெஸ்ட்டை நீங்கள் நல்லா படிங்க, எழுதுங்க. டைம் குறைவாக இருக்குது. சீக்கிரம் தயவுசெய்து படிங்க. நம்ம கவர்மெண்ட் வேலையை எடுத்து பிடிச்சிடணும். நிறைய பேர் 4-5 எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. எந்த வேலைக்கு போக தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம நல்லா படித்தா தான் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும் என்பதை மனசில் வச்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ.